ஜபத்தோட இந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரம் 14. நரகத்தின் இடது பக்கம் எல்லோருக்குமான இயேசுவின் தரிசனம். நீ காண்கிற யாவையும் இனி நடக்க இருப்பவையும் இனி பூமியிலே சம்பவிக்கப் போகிறவர்களின் ஆரம்பமாய் இருக்கின்றன. இவை வலு சர்ப்பம் மிருகம் என்பவற்றின் அதிகாரத்தின் கீழே செயல்படுகின்றன. நீங்கள் வாசிக்கிற தீர்க்க தரிசனங்கள் யாவும் உண்மை, வெளிப்பாடுகள் யாவும் உண்மை. விழித்திருந்து ஜெபியுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அவனவன் தன் தன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளட்டும், கை சுத்தம் இருக்கட்டும். கணவன்மார்களே, உங்கள் சொந்த மனைவிகளின் மீது அன்பு கூறுங்கள். கிறிஸ்துவும் அவ்வாறே சபையின் மீது அன்பு பாராட்டினாரே. கிறிஸ்துவாகிய நான் எவ்வாறு உங்களை நேசித்தனோ அவ்வாறே கணவன் மனைவியாகிய நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். மன வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்கள். நானே பரிசுத்த விவாகத்தை நியாயமித்தேன். விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது. நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவபக்திக்கு ஏதுவானது ஒன்றை விட்டு விலகுங்கள். பரியாசக்காரருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விடார். ஞானவான்கள் ஆகும்படி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் சபைக்கு சொல்கிறது என்னவென்றால், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இவர்கள் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று மனுஷரை பிரியப்படுத்தும் உபதேசங்களிலே மோசம் போக்குகின்றனர். என்ன பரிதாபம்! என் மக்கள் தவறான உபதேசங்களால் சோரம் போனார்கள். கவனம் வையுங்கள். அவபக்திக்கு ஏதுவானவைகள் யாவும் பாவமே. மாம்சத்தின் இச்சைக்கு விலகி ஜீவியுங்கள். என்னுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஜீவியம் நடத்தினர். ஆனால் நீங்கள் எனக்கும் என்னுடைய பரிசுத்தத்துக்கும் எதிர்த்து நிற்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மீது கேட்டியை வருவித்து கொள்கிறீர்கள். நீங்கள் பாவம் செய்து வியாதிக்கும் மரணத்துக்கும் உங்களை அடிமையாக்கி கொண்டீர்கள். உங்களது துர்க்குணத்தினாலும் துன்மார்க்கணத்தினாலும் எனக்கு விரோதம் கலகம் பண்ணினீர்கள். என்னுடைய போதகத்தையும் நீதியையும் விட்டு விலகினீர்கள். என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக உங்களுக்கு சாபங்கள் வந்தன. ஆனாலும் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு என்னிடமாய் திரும்ப மறுக்கிறீர்கள். அவ்விதமாய் திரும்பி நீதியின் கனிகளை தந்து என்னை கனம் பண்ணினால் உங்கள் இல்லங்களை நான் ஆசீர்வதிப்பேன். என் பரிசுத்த வார்த்தையை போதிக்கிற என் ஊழியக்காரரே, கேளுங்கள். ஜனங்கள் தாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய போதிக்காதிருங்கள். கர்த்தருடைய வீட்டிலிருந்து நியாய தீர்ப்பு தொடங்கும் என்பதை மறவாதிருங்கள். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் என் ஜனங்களுக்கு போதித்த பாவங்களுக்காக உங்களை அகற்றி விடுவேன். நான் காணக்கூடாதபடிக்கு குருடரையும் கேட்கக்கூடாதபடி செவிடனுமாய் இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களோ? அநியாயத்தை நீதியாய் வைத்து ஏழைகளால் வரும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் பைகளை நிரக்குகிறவர்களே, நீங்கள் காலம் பிந்தி போகும் முன் மனம் திரும்புங்கள். என்னுடைய பரிசுத்த வார்த்தையால் என்ன செய்தீர்கள் என்று கணக்கு கொடுக்க நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் என் முன் தனியே நிற்பீர்கள். மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிட்டால் சாபத்தை உங்கள் நடுவிலிருந்து அகற்றி மிகுந்த ஆசீர்வாதத்தையும் அருளுவேன். உங்கள் பாவங்களை குறித்து வெட்கப்பட்டு மனம் திரும்பும் போது உங்கள் பாவங்களை நினைவு கூறாமல் என் இரக்கத்தையும் அன்பையும் உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதாக ஜெபியுங்கள். விழிப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். உங்களால் வழி தவறியவர்கள் மற்றும் கள்ள போதகர் கேட்டு கெட்டு போனவர்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் பாவம் செய்வதையும் அதனால் என் ஆடுகள் செதறிப்போக செய்ததையும் ஒத்துக்கொள்ளுங்கள். இதோ நான் பரிசுத்த சேனையை உருவாக்கி கொண்டுள்ளேன். அவர்கள் பெரிய காரியங்களை எனக்காக செய்து உங்கள் உயர்ந்த ஸ்தனங்களை அழித்து போடுவார்கள். அச்சேனையிலே பரிசுத்த புருஷரும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் உண்டு. அவர்கள் உண்மை சுவிசேஷத்தை அறிவிக்கவும் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கவும் பாவிகளை மனம் திரும்ப அழைக்கவும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். இச்சேனையிலே பணி செய்யும் புருஷர்கள், குடும்ப ஸ்திரீகள், தனிநபர்கள், பள்ளி சிறுவர் அனைவரும் உண்டு. அவர்கள் சாதாரணமான மக்கள். என் அழைப்புக்கு அநேகர் உயர்குலத்தை சேர்ந்தவர்கள் செவி கொடுக்கவில்லை. கடந்த காலங்களில் அவர்களை பற்றி தப்ப எண்ணம் இருந்ததால் அவர்களை தவறாக நடத்தப்பட்டு தீங்கு அனுபவித்தனர். ஆனால் நான் அவர்களை ஆவியின் பரிசுத்தத்தில் தைரியம் உள்ளவர்களாய் ஆசீர்வதித்திருக்கிறேன். அவர்கள் என் தீர்க்கதரிசிகளையும் என் விருப்பத்தையும் நிறைவேற்றுவார்கள். நான் அவர்களிலே நடப்பேன், பேசுவேன், கிரியை செய்வேன். இவர்கள் தாங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் மனதோடும் பலத்தோடும் என்னிடம்
என்னிடமாய் திரும்பியவர்கள். இச்சேனை அநேகரின் நீதிக்கும் ஆவியிலே பரிசுத்தத்துக்கும் விழிப்படைய செய்வார்கள். நான் சீக்கிரத்திலே அவர்கள் மேல் அசைவாடி விரும்புகிறவர்களே என் சேனைக்கு தெரிந்து கொள்ளுவேன். நான் பெரிய நகரங்களிலும் ஊர்களிலும் தேடி பார்ப்பேன். அநேகர் நான் தெரிந்து கொண்டவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் பூமி எங்கும் பரவி என் நாமத்து நிமித்தம் செய்யும் கிரியைகளை காண்பீர்கள். என் வல்லமை கிரியை செய்வதும் கவனித்து பாருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விவாக மஞ்சத்தை அசுசிப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தங்கியுள்ள சரீரத்தை அசுசிப்படுத்தாதிருங்கள். சரீர பாவங்களை ஆவிக்குரிய பாவங்களுக்கு உட்படுத்துகின்றன. விவாக மஞ்சத்தை பரிசுத்தமானதை வைத்திருங்கள். நான் மனிதனை மனுஷிக்காகவும் மனுஷியை மனிதனுக்காகவும் சிருஷ்டித்தேன். இருவரும் பரிசுத்த விவாகத்தால் இணைக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், விழித்தெழுங்கள். நரகத்தின் இடது பக்கத்தில் இன்னும் பல காட்சிகளை கண்டேன். கர்த்தர் அவற்றை இப்போது வெளிப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டார். அத்தரிசனங்களில் பல உலகின் முடிவு காலத்தை பற்றியவை. அக்காலங்களில் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் வழிவிலகி விழுந்து போவார்கள். அத்தரிசனங்களிலே இயேசுவின் சரீரத்தை குறித்தும் தேவனுடைய புத்திரரான ஊழியரை குறித்தும் மிருகத்தின் பிள்ளைகளை குறித்தும் முடிவிலே கிறிஸ்துவின் வருகை குறித்தும் பல வெளிப்பாடு கொடுக்கப்பட்டன. யோவால் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட இந்த சேனை பூமியிலிருந்து எழும்பி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள். நீதியின் மகன் ஆரோக்கியத்தின் சேட்டைகளோடு எழும்புவார். அவர் துன்மார்க்கரை மிதிப்பதால் அவருடைய கால்களின் கீழே அவர்களை சாம்பலாய் மாறிப்போவார்கள். என்னுடைய ஆவியை மாம்சமான யாவரும் மேலும் ஊற்றும் போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இச்சேனை தீய சக்திக்கு எதிராய் போராடி சாத்தானின் வேலையை அழித்து போடுவார்கள். தீய மிருகம் தோன்றும் முன் அவர்கள் அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ணுவார்கள். நாம் செல்வதற்கு நேரமாயிற்று, போகலாம் என்றார் இயேசு. நாங்கள் அக்காட்சியை நரகத்தின் இடது காலையும் விட்டு கடந்து சென்றபோது நான் மிகவும் மகிழ்ந்தேன். நாங்கள் செல்லும் போது இயேசு, உன் குடும்பத்தார் அனைவரிடமும் நான் அவர்களை நேசிப்பதையும் அன்பின்